வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தியா பிரான்ஸ் விமானப்படைகளுக்கான 8வது விமான பயிற்சி கருடா 25 பிரான்சில் நேற்று தொடங்கியது. வான் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், கூட்டாண்மை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் இரு நாட்டு விமானப்படை விமானங்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பயிற்சியில் இந்தியாவின் சுகோய் 30, MKI, IL-78, பிரான்சின் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்கின்றன. துபாய் விமான கண்காட்சி 2025இல் இந்தியா தனது பாதுகாப்பு வலிமையை எடுத்துக்காட்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். 2 நாள் நடைபெறும் இந்த கண்காட்சி இன்று ஐக்கிய அரசு எமிரேட்ஸில் தொடங்கவுள்ளது. இக்கண்காட்சியில் சர்வதேச விண்வெளி நிறுவனங்கள் உட்பட 150 நாடுகளைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் இன்று 17ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவருமான திரு குலோத்துங்கன் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் இன்று திங்கட்கிழமை கன மற்றும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. மேலும் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றும் புதுச்சேரிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என்றும், பேரிடர் தொடர்பான புகார்களுக்கு அரசு இலவச அழைப்பு எண்களான 1070 அல்லது 1077 அல்லது 112 என்ற எண்ணிலோ அல்லது 9488981070 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலோ தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் கூறியுள்ளார்.